தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்போது வழங்கப்படும் அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில தற்போது இது குறித்த ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கினார். அதன் பிறகு நிகழ்ச்சிகள்ல மட்டுமே அவர் பங்கேற்று வந்தார். இருப்பினும் அவர் செல்லும் இடமெல்லாம் அவரினுடைய ரசிகர்கள், இளைஞர்கள் கூட்டம் அவரை சுற்றி சூழ்ந்து வருகிறது. இந்த நிலையில விஜயனுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சமூக வலைதளங்கள்ல நிறைய தகவல் வெளியானது. அதன் பிறகு விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. விஜய் தன்னுடைய அரசியல் எதிரியா திமுகவையும், கொள்கை எதிரியாக பாஜகவையும் அறிவித்து வந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்து வரும் நிலையில மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படும் துணை ராணுவ பாதுகாப்பு விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட உடனேயே பல்வேறு விமர்சனங்களும் யூகங்களும் சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்பட்டது. பாஜக அரசோடு விஜய் மறைமுகமாக கை குலுக்குகிறாரா, ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் தரப்பு கேட்டதா, அல்லது மத்திய அரசு தாமாக முன்வந்து அளித்ததா, ஒருவேளை மத்திய அரசு தாமாக முன்வந்து அளித்ததால் அதன் பின்னணியில உள்ள அரசியல் நோக்கம் என்ன என்பது குறித்தெல்லாம் விவாதம் தற்போது வரை எழுந்து வருகிறது. மற்றொரு புறமோ விஜயை கண்காணிப்பதற்காகவும் மத்திய அரசின் துணை ராணுவ படை பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது எனவும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒருவரை கண்காணிப்பதற்கெல்லாம் துணை ராணுவ படை தேவையில்லை, இருந்த இடத்தில் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு கண்காணிக்க முடியும் என்று கமெண்ட்களும் இருக்கிறது. கடந்த மாதமே விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டாலும் தற்போது வரை வழங்கப்படவில்லை அப்படின்னும் அதன் பற்றியும் பேசி வந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்போது வழங்கப்படும் அப்படின்னு கேள்விகள் எல்லாம் எழுந்து வந்த நிலையில மார்ச் 14ஆம் தேதி முதல் துணை ராணுவ படை பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழக தரப்பில் இருந்துதான் ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்கப்பட்டதாகவும் சில தகவலும் வெளியாகி வருகிறது. மேலும் இந்த பாதுகாப்பு தற்போது வழங்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில ஒரே நேரத்தில் இல்லாம சுழற்சி முறையில விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு விஜய் தரப்புல பாதுகாப்பு கேட்டு மத்திய அரசிடம் கடிதம் அளிக்கப்பட்டதாகவும் அது பரிசீலனையில இருந்த நிலையில உளவுத்துறை அறிக்கை அடிப்படையில இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி 3 பேர் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில விஜயின் வீட்டில் பாதுகாப்பில் இருப்பார்கள். மற்ற 8 பேர் சுழற்சி முறையில 24 மணி நேரமும் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பார்கள். இவர்கள் துப்பாக்கியோடு பாதுகாப்பு அளிக்க இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஏற்கனவே விஜய்க்கு தனிப்பட்ட பவுன்சர்கள் பாதுகாப்பு வழங்கி வந்தார்கள். இந்த நிலையில மீண்டும் மார்ச் 14ஆம் தேதி முதல் அவருக்கு 11 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு அளிப்பார்கள் என தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது.